வணக்கம் மக்களே, இன்றைக்கி நாங்கள் வந்து இருக்க இடம் ஏற்காடு. அப்படி இந்த வீடியோக்கு ஸோ சென்னை டு ஏற்காடு கிட்டத்தட்ட 370 கிலோமீட்டர். நாங்கள் விடிய காலையில் ஒரு 5 மணிக்கு கிளம்புனோம். இங்கே வந்து சேர 12 மணி ஆச்சு. நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ணி வர்றதா இருந்தால் கீழே இருந்து மேலே வர கவர்மெண்ட் பஸ்ஸும் இருக்குது, லைக் கேப்ஸ் அண்ட் டூரிஸ்ட் வேன் எல்லாமே அவைலபிளாக இருக்கும். நாங்கள் இங்கே வந்து ஃபஸ்ட் பிளான் பண்ணியிருக்க இடம் ஏற்காடு போட் ஹவுஸ். இந்த போட் ஹவுஸ் டைமிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா, காலையில் 9 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி ஈவினிங் 5:30 மணி வரைக்கும் இருக்கும். நான் இந்த போட் ஹவுஸோட எக்ஸாக்ட் லொக்கேஷனை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நாம் வீடியோ உள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் நாங்கள் நிறைய டூரிஸ்ட் பிளேஸை கவர் பண்ணுவோம். ஸோ வாங்க நம்ம இந்த வீடியோ உள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம டே 1ல் வந்தோடனே நம்ம ஏற்காடில் வந்தோடனே நம்ம ஹோட்டல் போனோம். ஹோட்டல் போயிட்டு நம்ம சாப்பிட்டு ஷாப்பிங்லாம் சின்ன சின்னதாக முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த போட் ஹவுஸ் வந்திருக்கோம். இந்த ஃபர்ஸ்ட் டேயில் போட் ஹவுஸ் நம்ம யார் வம்புக்கும் போறது இல்ல, யார் தும்புக்கும் போறது இல்ல. நம்ம உண்டு நம்ம சோழி உண்டுன்னு போயிடுறது. ஏற்காடு போட் ஹவுஸ் சொல்கிறாங்க. ஸோ இதுக்கப்புறம் தான் நாங்கள் உள்ளே போய் ப்ரைஸ் எல்லாமே நாங்கள் தெரிஞ்சுக்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ் ஆல்ரெடி உள்ளே போயிட்டாங்க, இப்போ நாம அங்கே போகலாம். உள்ள போயிட்டோம். பாத்தீங்கன்னா 10 rupees வாங்கிருக்காங்க. each per head 10 rupees. 7 members 70 rupees வாங்கிருக்கோங்க. இதெல்லாம் எப்படினே? எல்லாம் தொலைநோக்கு பார்வையோட போணும்டா. நம்ம வந்து உள்ள வந்திருக்கோம். உள்ள வந்து per headக்கு 10 rupees சார்ஜ் பண்ணாங்க. நாங்க 7 பேர் வந்திருக்கோம், 70 rupees தந்து. ஸோ இங்க வந்து உள்ள பார்த்த உடனே ஒரு பெரிய ஏரி மாதிரி இல்லாம ஒரு குளம் மாதிரி இருக்கு. ஆக்சுவலா இதுல நிறைய பேர் ஆல்ரெடி கப்புள்ஸ் வந்து பெடல் பண்ணிட்டும் ஓட்டலாம். நிறைய நம்மளுக்கு ஒரு டைப் ஆஃப் போட்ஸும் அவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ அதோட ப்ரைஸ் என்னன்னு வாங்க நம்ம போய் பார்க்கலாம். நான் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இங்கே என்னென்ன டைப் ஆஃப் போட்ஸ் இருக்குது, அதுக்கு எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்க, இதுக்கு எவ்வளோ நேரம் சுற்றி காட்டுறாங்க, இந்த எல்லா இன்ஃபர்மேஷனும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ பில் பண்ணியாச்சு. நம்ம இப்போ பில் 7 பேருக்கு எவ்வளோனா 700. இப்போ ரெட்டுக்கு 100 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. அதுவும் இல்லாமல் பெடல் போட் வந்து தனியாக போனால் 200 சார்ஜ் பண்ணுறாங்க. துடுப்பில் ஒரு ஆள் கூட வருவாங்க, அது வந்து 500 சார்ஜ் பண்ணுறாங்க. இப்போ 5 பேர் வந்து அதில் போகலாம். இப்போ நாங்கள் 7 பேர் ஒரு மோட்டார் போட் புக் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கு 700 சார்ஜ் பண்ணியிருக்காங்க. வாங்க நம்ம போவோம். நம்ம போகிற போட்டு இங்கே வந்துருச்சு. இந்த போட்டு தான் புக் பண்ணியிருக்கோம். இப்போ அவங்க மேலாம் ஏற்ற பிறகு நம்ம அது உள்ளே போகலாம். வந்துருச்சு, வாங்க நம்ம போகலாம். நம்ம அண்ணன் தான் ஓட்ட போகிறாரு. லைஃப் ஜாக்கெட்லாம் போட்டுப்போம். என்ன ரிவர்ஸ்ல போயிட்டு இருக்கு? நம்ம இப்போ போட் புறப்பட்டுச்சு. என்ன 18 பட்டி வந்தாச்சாப்பா? அப்புறம் பரமசம் வரல, ராமசாமி வரல, 5 பேர் விட்டு போச்சு, 4 பேர் விட்டு போச்சுங்கிற பேச்சே இருக்கப்படாது. 7 பேர் போயிட்டு இருக்கோம். வேணுமாடா? செமையா இருக்கு. எவ்வளவு இருக்குன்னு தெரியல. நாம போறோம். ஒரு பர்டிகுலர் ரேஞ்சில தான் இருக்கு. இந்த பிரிட்ஜ் காட்டணும்ல, அந்த பிரிட்ஜ் வரைக்கும் போய் சுத்திட்டு வருவாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு அதுல போகணும். சென்னையில இருக்க முட்டுக்காடு, அதுக்கப்புறம் இங்க வந்தா கம்பேர் பண்றப்ப பாருங்க, நிறைய இதுவும் இங்க இருக்கு, நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. தனியாவும் ப்ரொவைட் பண்றாங்க. நிறைய பேர் நம்ம தனியாக போற மாதிரி பெடல் பண்ணிட்டு. ஸோ நல்லா எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும். இங்க ஃபேமிலியா வந்தா
வியூ நல்லா இருக்கு. மாங்கி பார்க்குள்ள வந்த மாதிரி வாத்து போட்டு ஏறும். ஸோ இப்போ நாங்கள் 7 பேர் இந்த போட்டில் போயிட்டு வந்தோம். ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கொடுத்த காசு 700க்கு ஒர்த்தான்னு கேட்டால் ஒரு 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 ஆவரேஜானது தான் சொல்ல முடியும். ஒரு 10 மினிட்ஸ் தான் அவங்க கூட்டிகிட்டு போய் காட்டுறாங்க. இன்னொரு எக்ஸ்ட்ரா 20 மினிட்ஸ் ஆர் 15 மினிட்ஸ் காட்டினா இன்னும் நல்லாயிருக்கும். அதுவே பெடல் போட்டில் போகிறவங்க பார்த்தா அவங்க இஷ்டத்துக்கு அவ்வாட்டு போயிட்டே இருக்காங்க. ஆனால் அதில் நிற்கிற கியூ பார்த்தா ஒரே லைன் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்காங்க. ஸோ அதனால தான் அது எங்களால் போக முடியல. ஸோ இந்த பார்க் க்ளோஸ் பண்ணுறதுக்குள்ளே அந்த கியூ முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்காக தான் நாங்கள் மோட்டார் போட் போடணும். ஸோ இப்போ நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த மெனு போர்டில் இருக்க விசாரிச்சுட்டு எவ்வளோ இருக்கும், எப்போ போகலான்னு சொல்லிட்டு எது நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு பார்த்துட்டு பண்ணுங்க. ஸோ இப்போ நாங்கள் நெக்ஸ்ட் ரூமுக்கு போக போகிறோம். ரூம் போயிட்டு என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு அங்கே பார்க்கலாம் வாங்க. நம்ம நைட் இங்கே ஸ்டே பண்ணிட்டு இருக்கோம். ஸோ பனி நைட்டில் வர்ற மாதிரி இருக்குது. வந்து ஒரு கேம்ப் ஃபயர் போட்டு பாட்டு போட்டு ஸ்பீக்கரில் வைப் பண்ணுறோம். நாங்கள் போட் ஹவுஸ் பக்கத்துலேயே ஒரு 2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த ப்ரைவேட் வில்லா புக் பண்ணியிருந்தோம். 5000 தான் ரெண்ட் கொடுத்தோம். அதுவும் இல்லாமல் உங்களுக்கு ஃபுட் வேணும்னா நீங்கள் அவங்கக்கிட்டே ஆர்டர் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு தேவைன்னா இந்த வில்லாவோட லொக்கேஷனும் காண்டாக்ட் நம்பரும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. அடுத்த நாள் நாங்கள் எங்கே போகணும், என்னென்ன பிளேஸ்லாம் சுற்றி பார்க்க இருக்குன்னு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அப்படி போகும்போது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.